வணக்கம். விழிப்புணர்வு மற்றும் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய சில விஷயங்களை நான் உங்ககிட்ட தொடர்ந்து பேச போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியாக ஊடகங்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யணும், இல்லைனா மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பிக் பாஸ் வீட்டு முன்னாடியும் விஜய் டிவி அலுவலகத்துக்கு முன்னாடியும் நின்று போராட்டம் செய்வோம். அதாவது செருப்பை வச்சுக்கிட்டு துடப்பங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் கோஷம் எழுப்பி பிரச்சனை பண்ணுவோம், அடித்து உடப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு தொடர்ச்சி. இது போல் நிறைய சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யணும், வேண்டாம் அப்படின்னு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நம்ம தடை செய்யணும்? அதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது முழுக்க முழுக்க பொழுதுபோக்காக இருக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி இருக்கணும். இந்த சமுதாயத்தை சீரழிக்கக்கூடாது, அடுத்த தலைமுறையை அழிக்கக்கூடாது. அது மாதிரியான நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக நம்ம தடை செய்யணும். அதில் ரொம்ப முக்கியமான இருக்க நிகழ்ச்சி விஜய் டிவியில் ஒளிபரப்பக்கூடிய இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி. அதாவதுங்க, பிக் பாஸ் அந்த நிகழ்ச்சி 9 சீசனாக நடந்துகிட்டு இருக்குது. இதில் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கமலில் ஆரம்பித்து நிறைய பேர் தொடர்ச்சியாக அதை தொகுத்து வளர்ந்தாங்க. போட்டியாளர்கள் எப்படி இருந்தாங்க? ஒரு உண்மையான செலிபிரிட்டி, சினிமா பிரபலங்கள், சமூக ஆர்வலர்கள் இதை வச்சு பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது. அதை அப்போ மிகப்பெரிய சர்ச்சையாகலை. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஜய் டிவி ரொம்ப மலிவான விலைக்கு, அதாவது விஜய் டிவியே ரொம்ப மலிவாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் இருக்க சில பிரபலங்களை வச்சு இந்த நிகழ்ச்சியை பண்ணுறாங்க. நல்ல சமுதாயத்தில் ஆர்வம் உள்ள, அக்கறை உள்ள, உண்மையான புகழ் உச்சியில் உள்ள செலிபிரிட்டி உச்சங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற மாட்டாங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி புறக்கணிக்கணுன்றத ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதனால் ஆள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக. இப்போ சமுதாயத்தில் கூட பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வேலைக்கு ஆள் இல்லைன்னா நார்த்துலேருந்து ஆள் வரைக்கும்ன்ற மாதிரி சர்ச்சையில் நிறையா போதில்லை. அது மாதிரி இந்த ஷோவை நடத்துறதுக்கு போட்டியாளர்கள் இல்லை. அதனால் அந்த விஜய் டிவி என்ன பண்ணுதுன்னா, இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஆட்களை தேடுது. யார் மாதிரியான ஆட்களை தேடுது பாருங்களேன். முற்றிலும் புறக்கணிக்க வேண்டிய, இந்த சமுதாயமே ஒதுக்க வேண்டிய ஒரு கோமாளிங்களை கொண்டாந்து வச்சு இந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த போட்டியாளர்களை பாருங்கள். திவாகர் வாட்டர்மெலன் சார், அதாவதுங்க அவன்கிட்ட போய் பேசினா நான் நட்டிப்பு அரக்கன் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறான்றான். அவன் அரக்கிருக்கேங்க, நம்ம எல்லோரும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அவன் ஏதோ பண்ணினாங்க, தர்பூசணி பழத்தை வாங்கினா பேக்கில் வச்சான், அப்படியே ரவுண்டில் எல்லாரையும் பேசி காட்டினா, விரல நீட்டினா, அந்த கோமாளித்தனத்தை பார்த்து நம்ம ட்ரோல் பண்ணோம். அவனை ரொம்ப கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அதில் அவன் புகழின் உச்சிக்கு போயிட்டான்ற மாதிரி அவனை கொண்டு போய் ஒரு போட்டியாளராக வச்சுட்டாங்க. அப்புறம் ரம்யா, யாருங்க இந்த ரம்யா? ஒரு ஆட்டக்காரிங்க. அவள் ரோட்டில் ரெக்கார்ட் ஆட்ஸ் ஆடி இருந்த ஒரு ஆட்டக்காரி. அவளோட வீடியோஸ்லாம் போய் பார்க்குறேன், அவளோட இன்டர்வியூவை பார்க்குறேன். அந்த இன்டர்வியூவில் சொல்கிறா, ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப ஓப்பனாக அந்த பொண்ணு சொல்லுது, நான் முழுமையாக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஆடை அணிஞ்சிட்டு ஆடினேன் அப்படின்னா 2000 ரூபா கொடுப்பாங்க, அது அவுத்து போட்டுட்டு அரைங்குறையமாக ஆடுனா 5000 ரூபா கொடுப்பாங்க, எனக்கு காசு முக்கியம், அதனால நான் அதை பார்க்குறேன் அப்படின்றா. அந்த பொண்ணு ஒரு போட்டியாளருங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பலூனாக். எனக்கு இந்த பலூனாக்கா பற்றி சொல்லும்போது பயங்கர கோவம் வருதுங்க. ஏன்னா அந்த பொண்ணு இந்த சமுதாயத்தோட சாபக்கேடுங்க. ஒரு இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆபாசமாக பேசிக்கிட்டு ஆபாசமான செயல்களை செஞ்சுக்கிட்டு வீடியோ போடுது. அந்த வீடியோ நிறைய பேர் வக்ரமான ஆட்கள் பார்க்குறாங்க, பார்த்துட்டு ரொம்ப கேவலமாக கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த கமெண்ட்டை படிக்குதுங்க அந்த பொண்ணு. அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தைகளாக ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, உங்களுக்கு ஏன் பலூனாக்கான்னு பேர் வந்துச்சு அப்படிங்கல. பலூன் இருக்கா அப்படிங்கல 2 கையையும் தன்னோட மார்பகத்தில் வச்சு அமுக்கி காட்டுதுங்க, இதுதான் பலூன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு கமெண்ட் கொடுக்குறாருங்க, அக்கா நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்கணுங்க அப்படின்னு ஒரு பதிவை போடுறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, நான் 100 வருஷம் இருப்பேன், ஆனால் என்னோடய பலூன் இருக்காது, காற்று போயிருமே அப்படிங்குது. இது மாதிரி நிறைய சொல்லலாம். ரொம்ப கேவலமாக, ரொம்ப அசிங்கமாக முகம் சுளிக்கக்கூடிய விஷயங்களை தான் பேசிகிட்டு இருக்கு. அதை பற்றி என்னால் பேசவே முடியலை நேரடியாக உங்ககிட்ட. அந்த பொண்ணு ஒரு போட்டியாளருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலையரசன். இவனை பற்றி பேசணுன்னா எனக்கு ஒரு 3 வீடியோ 4 வீடியோ அவனை பற்றி மட்டுமே பேசணும். அதெல்லாம் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த கலையரசன் யார்? ஏதோ விருது வாங்கினாங்க, அங்கே இருந்தால் இங்கே இருந்தால் கலைமாமணி எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ண? மற்ற ஏதாவது ஒரு ரொம்ப ஏழ்மையான குழந்தைங்களுக்கு அந்த கலைகளை கற்றுக் கொடுத்து வளர்த்தியா, இல்லை அந்த சமுதாயத்துக்கு போராடினியா, இல்லை நீ தியாகியா, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுத்தியா? யார் நீ? எதையுமே பண்ணலை. இதெல்லாம் பண்ணணுன்ற ஒரு பேரை வச்சுட்டு அடுத்து நான் அகோரியாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏதோ ஆட்டத்தை ஆடிக்கிட்டு ஒரு வித்தை காட்டிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? கணவன் மனைவி சேர்ந்து ஒரு பிரியறதா ஒரு விஷயத்தை பண்ணி திரும்ப ஒரு முத்தத்தை கொடுத்து சேர்ந்து அதை ஒரு இதாக பண்ணான். சமுதாயத்தை சீரழிக்கிறவங்க. இவன் ஒரு போட்டியாளர். ரொம்ப அரைங்குறையமாக ஆபாசமான உடைகளை அந்த பெண்கள் அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆண்களும் அது போல் இருக்காங்க. ஒரு பொம்பளைங்க ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணுன்ற அந்த சுய நாகரிகம்லாம் இல்லாமல், ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம் இல்லாமல் பேசுகிறது பண்ணுறதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. முத்தம் கொடுக்குறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, வக்ரமாக பேசிக்கிறாங்க, இரட்டை அர்த்தங்கள், அதாவது டபுள் மீனிங்கில் பேசிக்கிறாங்க. ரொம்ப கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை அதாவதுங்க
நம்ம ஃபேமிலியோட குடும்பத்தோட 1 மணி நேரம் உட்காந்து பார்க்குற நிகழ்ச்சியாக போயிடுச்சுங்க இன்றைக்கி அந்த பிக் பாஸ். ஒரு குடும்பமே உட்காந்து பார்க்குது, சின்னவங்கலேருந்து குழந்தைங்களுக்கு பெரிய வரைக்கும். அவங்களாம் உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயங்கள், அதாவதுங்க உடலுறவு பண்ணுற விஷயத்தை மட்டும்தாங்க அவங்க காட்டலை, இது எல்லாத்தையுமே பண்ணுறானுங்க. இந்த விஜய் டிவி என்ன பண்ணலை தெரியுமா அந்த நிகழ்ச்சியில்? இவங்க போட்டியாளர்கள் உள்ளே போகிறப்ப அவங்களுக்கு அல்வா, பூ, இந்த பழங்கள்லாம் வாங்கி கொடுத்து உள்ளே வந்து அனுப்பிச்சி விடலை. அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்க்குது. பிக் பாஸ் நீலப்பட வீடு அப்படின்னு கூட இதுக்கு டைட்டில் கொடுக்கலாம். விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு, அவர் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சுங்க. ஆனால் அவன் பாருங்கள், ஒரு அம்மா கேட்குது இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற, குழந்தைங்களாம் பார்க்குது அப்படிங்கிற. அது சொல்கிறான், உங்கள் குழந்தைகள் என்ன பார்க்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும், ரிமோட் உங்கள் கையில் தானே இருக்குது, சேனலை மாற்றுங்க அப்படின்றான். எனக்கு புரியலை. அதாவது விஜய் சேதுபதி ஒரு நல்ல நடிகர், நல்ல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தார். தொடர்ந்து அவரோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷனாக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக, இவர் ஒரு வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற அளவுக்கு அவர் இருந்தது அவரை பார்க்கும்போதெல்லாம். அப்பேற்பட்ட ஒரு மனிதர் ஒரு நிகழ்ச்சியை ப்ரொமோட் பண்ணுறாரு, தொகுத்து வழங்குறாரு. அப்படிங்கும்போது ஒரு என்ன அந்த மக்களுக்கு கருத்து சொல்ல வர்றாரு, ஏதோ ஒரு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக ஆர்வமாக அதை பார்க்க வர்றோம். உள்ளே ரொம்ப அசிங்கமான செயல்பாடு நடக்குது. இதை கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், ரிமோட்டை மாற்று அப்படின்றான். நல்ல படங்களை செலக்ட் பண்ணி நடி, உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அதை விட்டுட்டு நீ மக்களுக்கு நல்லது செய்ய வேணாம், நீ எந்த ஒரு நல்ல கருத்தும் கூட சொல்ல வேணாம். சமுதாயத்தை சீரழிக்கிற இந்த மாதிரியான ஒரு எச்சத்தனமான நிகழ்ச்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணாத. அதாவது 24/7 தான் இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட்டுங்க. 24/7 விஜய் சேதுபதி நீ வந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்குறியா சொல்லு பாப்போம். இல்லை, 5 நாள் காசு வாங்கிட்டு உள்ளே அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க, 2 நாள் காசு வாங்கிட்டு நீ ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுற. மக்களை வந்து ரொம்ப கேவலமாக நீங்கள் வந்து அந்த மக்களை பயன்படுத்திக்கிறீங்க. அதனால் நீ என்ன பண்ணு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தயவு செய்து சப்போர்ட் பண்ணாத. விஜய் சேதுபதி வந்து அவங்களோட உண்மையான கேரக்டர் வெளில கொண்டு வரணும்னு நினச்சிட்டு அவரோட கேரக்டரை மக்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது மக்களே, உங்ககிட்ட இது தப்பு, இதை பார்க்காதீங்க, இது சீரழிஞ்சு போயிடணும் எங்களால் சொல்ல தான் முடியும், உங்கள் கண்ணெல்லாம் கட்ட முடியாது. தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு நல்ல முறையாக கொண்டு போகணும். அதனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தடை செய்யுங்க. யாரும் பார்க்காதீங்க ப்ளீஸ், யாருமே இந்த நிகழ்ச்சியை பார்க்காதீங்க. ஏன்னா விஜய் டிவி வந்து மாமா வேலை பார்த்துட்டு இருக்கு. ஊடகங்கள்லாம் ரொம்ப கேவலமாக மாமா வேலை பார்த்துட்டு இருக்கு. மலி விளையாக போயிடுச்சு. சமுதாயத்துடைய சீரழிவில், அதாவது இந்த சமுதாயம் வந்து அழிஞ்சு போகிறதுல மிகப்பெரிய பங்கு, இந்த கடமையை வந்து ஊடகங்கள் ஆட்டிக்கிட்டு இருக்குன்றது தான் உண்மை. இது வந்து யாரோட கைக்கூலின்னு தெரில. நம்மளை சுற்றி ஒரு அஜெண்டா உருவாக்கிட்டாங்க, ஒரு சிலந்தி வேலையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே போயிட்டு நம்மலாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். சிலந்தி வேலையோட கட்டுறதுக்கான மிகப்பெரிய பங்கை கொடுத்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி இந்த ஊடகங்கள் தான். ஊடகங்கள் மட்டும்தான் அப்படின்றத சொல்லிக்கிறேன். விஜய் டிவி மட்டும் இல்லைங்க, அரசியல் சார்ந்த, அரசியல் நகர்வுகள் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய ஊடகங்கள் மாமாவில் பார்க்குதுன்னு சொல்லலாம். தந்தி, பாலிமர், புதிய தலைமுறை, இது போன்ற சேனல்கள்லாம் நடுநிலையே இல்லை. அதாவது மக்களை தற்குறின்னு சொல்கிறாங்க. மக்களை தற்குறி ஆக்குறதே இந்த ஊடகங்கள் தான். ஏன்னா ஒரு விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது இந்த ஊடகங்கள், மக்கள்கிட்ட திணிக்கிறது இந்த ஊடகங்கள், மக்களை நம்ப வைக்கிறது இந்த ஊடகங்கள், மக்களை ஏமாத்துறது இந்த ஊடகங்கள். அதாவது சொன்னார் அறிஞர் அண்ணா, அந்த 4 தூணில் ஒரு முக்கியமான தூண் வந்து ஊடகங்கள் தான் சொன்னார். ஆனால் ஊடகங்கள் இப்போ அது மாதிரி இல்லை. தயவு செய்து ஊடகங்கள் சமுதாயத்தில் பொறுப்புணர்வோட ஒரு விழிப்புணர்வான நிகழ்ச்சிகளை கொண்டு போயிட்டு இந்த சமுதாயத்தை ஒரு நல்ல முறை கொண்டு போகணுன்றது தான் என்னோடய வேண்டுகோள். என்னோடய ஆதங்கத்தை நான் இந்த வீடியோவில் வெளிப்படுத்துகிறேன். அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சி வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருவனாக ஆதங்கத்தோடு தான் இந்த பதிவு உங்ககிட்ட கொடுக்குறேன். அதாவது ஒரு நிகழ்ச்சின்றது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும்னா கூட பொழுதுபோக்காக போயிடணும். ஆனால் சமுதாயத்தை சீரழிச்சிக்கூடாதுங்க. இந்த போட்டியாளர்கள் பிக் பாஸில் மட்டும் இல்லைங்க, சோசியல் மீடியா, அதாவது இந்த சமூக வலைதளங்களில் இன்றைக்கி ரொம்ப தூக்கி கொண்டாடிடுவோம்ல, இது எல்லாத்துலேயுமே இவங்க புறக்கணிக்க வேண்டியவங்க. தமிழகத்தில் புறக்கணிக்க வேண்டிய, ஒதுக்கப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னா சோசியல் மீடியாவில் இருக்க இந்த மாதிரியான ஆட்கள் தான். தயவுசெய்து இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் புறக்கணிங்க. பிக் பாஸ் பார்க்காதீங்க. தலைமுறை வளரட்டும், நல்ல நிகழ்ச்சிகளை தேர்ந்தெடுத்து பார்ப்போம். இது போன்ற நிகழ்ச்சிகளை சப்போர்ட் செய்ய வேணாம். நம்மளாம் பார்க்குறத தவிர்த்தாலே மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகள் வராதுன்னு நான் நம்புகிறேன். இந்த பிக் பாஸ்ன்றது முழுக்க ஒரு ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம் தான். என்ன பேசணும், என்ன பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், நீ கட்டி பிடிச்சிக்கணும்னு எல்லாமே அவன் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கான். அதனால தான் தயவுசெய்து சொல்கிறேன், பிக் பாஸை தடை செய்யணும். விஜய் டிவி மலிவா போயிட்டியான்னு எனக்கு தெரில. நீ மாமா வேலை பார்க்குறத நிறுத்திட்டு நல்ல நிகழ்ச்சிகளை கூட, தமிழக கலாச்சாரத்தை சீரழிக்காத, தமிழ் மக்களை தற்கூரியாக்காத விஷயந்தாங்க நான் உங்கள்கிட்ட ரொம்ப வேதனையோடு பகிர்ந்துக்கிறேன். அதாவது நம்மளாம் வந்துங்க என்ன பண்ணாலும் இதை நம்ம ஏற்றுப்போம் பார்ப்போன்னு நம்ம தமிழக மக்களை முட்டாள்தனமாக, அடிமைத்தனமாக, அதாவதுங்க அடிமையாக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது இந்த ஊடகங்களில் நம்ம ரொம்ப அடிமையாகிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் விழிப்புணர்வோடு நம்ம எல்லாருமே செயல்படணும். இது போன்ற நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். என்னுடைய
டிஆர்பி மட்டும் தான் பார்க்குறீங்க. அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து அவ்வளோ செட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவ்வளோ பணம் கோடிக்கணக்கில் அதில் செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பணத்தை அவங்க எடுக்கணும் அப்படின்னா அவங்க டிஆர்பி ஏற்றணும், ஆடில் சம்பாதிக்கணும். இதுதான். அப்போ அவங்க ஏதாவது பண்ணினா தான் நம்ம பார்ப்போன்ற மாதிரி வந்துட்டாங்க. அவங்க நல்லது பண்ணாலும் நம்ம பார்ப்போன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். நான் மட்டும் இல்லைங்க, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை எதிர்த்து குரல் கொடுக்குற எல்லாரோட நோக்கமே என்னென்னா, நல்ல விஷயங்களை கொடுத்து மக்கள்கிட்டேருந்து நீ சம்பாரிச்சிக்க, ஆனால் எங்களை அழித்து மக்களை வந்து அடுத்த தலைமுறையே இல்லாமல் பண்ணிவிட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் செயல்படுற அந்த மாமா டிவி, விஜய் டிவி தயவு செய்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யணும். நன்றி.